எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 1 அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என் தகப்பனே. அப்பா பிதாவே, மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்பா எங்களுக்காக அந்த பூமியிலே நீர் பிறந்தீர் ஆண்டவரே. பிதாவின் குணத்தன்மைகள் இது எல்லாவற்றையும் அப்பா இப்படி பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா ராஜா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற வார்த்தையின்படியே அப்பா உம்மை தரிசித்த பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய பரலோக திட்டத்தை நாங்களும் பெற்றுக்கொண்டு நீர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல ஆண்டவரே பரலோகத்தின் திட்டத்தை நாங்களும் நிறைவேற்றத்தக்கதான தேவனுடைய அளவற்ற இரக்கம், கிருபை, வழிநடத்துதல், ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக தகப்பனே. அமீனப்பா. உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக. தேவனுடைய கிருபை அளவில்லாமல் அவர்களை சுற்றிலும் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா இடங்களிலும் வார்த்தைகள் பிரஸ்தாபப்பட்டு உம்மை அறியாத பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். ஆமீன். நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் ஒரு குற்றச்சனத்தை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. இந்த நாளிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகம் முன் செல்வதாக உம்முடைய நன்மையும் கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் புரிந்தருளும் ஆண்டவர். இறங்கி அருளும். இந்த நாளிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இமை முதற்கொண்டு குமரி வரைக்கும் கர்த்தருடைய ஆளுகை கற்பணிக்கிற ராஜா உம்முடைய பரலோக திட்டத்தை நிறைவேற்றுவீராக. ஆமீன் பிதாவே. இஸ்ரேலை ஆசீர்வதித்தருளும். இஸ்ரேலின் இராணுவத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிரதமரை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உலக நாடுகளிலே உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யா, சிரியா, லெபனனுக்காக, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. அமெரிக்கா, ஜப்பான், சைனாக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய சமூகத்தில் வரும் தகப்பனே நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்திருளும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.